ஹலோ அண்ட் வெல்கம் டு சாய்ஸ்வரி டைரிஸ். என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பருப்பு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தனியா சோம்பு இடித்து வச்சுருக்கேன். குக்கரில் எண்ணெய் போட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு பூண்டு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் போட்டு வெங்காயமும் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிட்ட அப்புறமா தக்காளி மஞ்சள் பொடி உப்பு அதை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வெறும் பச்சை பருப்பு சாதமாக செய்கிறதுக்கு கூட கத்திரிக்காய் போட்டுங்க, சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு குழைவாகவும் இருக்கும். கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். காய் நல்லா வதங்கிட்ட அப்புறமா அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஊற்றுறேன். 1.25 கப் அரிசி எடுத்துருந்தேன், பருப்பும் 1/4 கப் எடுத்துருந்தேன். ஸோ 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு சாம்பார் பொடி போட்டு அரிசி போட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு எப்பயும் போல் விசில் விட வேண்டியது தான். நல்லா கொஞ்சம் குழைவாக வேணுன்றப்போ ஒரு 4-5 விசில் விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இதை பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. மேலே நெய் விட்டு ஒரு அப்பளத்தோடு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.